ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஓரை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி அடையலாம். அது இப்போ சுப ஓரை அசுப ஓரைன்னு இருக்குது. சுப ஓரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ சுப ஓரை அப்படின்னு சொன்னோன்னா திங்கக்கிழமை வர்றது, திங்கக்கிழமை சந்திர ஓரை, அது வளர்பிறையில் வர சந்திர ஓரை பார்த்து செய்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்து செவ்வாய்க்கிழமைங்கிறது கொஞ்சம் அசுப உரை, அதில் எதுவும் நல்ல காரியம் செய்யக்கூடாது. புதன்கிழமை வர்றது புதன் உரை, அதில் நீங்கள் நல்ல காரியம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு உரை. குரு உரை ரொம்ப 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 விசேஷமான உரை. எல்லா விசேஷத்துக்கும் அந்த குரு உரைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை. சுக்கிர உரையில் நீங்கள் எது பண்ணாலும் சரி இப்போ நிறையா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை வந்து அசுப உரை தான். ஆனால் அதில் இரும்பு ஜாமான்கள் வாங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய உரை. அதில் இப்போ நம்ம அரசாங்க வேலைக்கு ஈடுபடுறவங்க, வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறவங்க, அரசாங்க வேலைக்கு அந்த மாதிரி இது பண்ணுறவங்க, முக்கியமான நபர்களை பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே இந்த ஓரை அறிந்து செயல்பட்டோன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே இந்த ஓரை ஒவ்வொரு நாளும் நம்ம காலண்டரில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஓரா செட் இல்லைனாலும் நான் இங்கே தேவைப்பட்டால் கேளுங்க, நான் அனுப்பி இதில் போடுறேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதனால் அனைவரும் ஓரை அறிந்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அது கொஞ்சம் விட்டு போயிடுச்சு, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை இடம் வாங்கலாம். இடம் விற்க அதுக்கு ரொம்ப நல்ல நாள்.